ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பரிசா பண்ணிக்கிச்சுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நிறைய வெயில் காலத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு வெயில் தாங்க முடியாமல் எரிச்சலாக இருக்குது, சூடாயிடுச்சு, உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருப்பீங்க. அவங்களுக்காக உங்களுக்காக ஒரு குழுன்னு ஒரு சாப்பாடு தான் இது. ஆமாங்க, உங்கள் உடம்புல இருக்க சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இந்த இது. நம்ம பாரம்பரியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வீட்டில் இப்பயும் செஞ்சிட்ருப்பாங்க, சில பேர் வீட்டில் இப்போ செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் இது கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். வீட்லேயும் இது நீங்கள் அடிக்கடி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அதுவும் பெண்கள் இருக்கிற வீட்டில் இது செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆமாங்க, என்னடா அப்படி என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக வெந்தய களி பார்க்கலாமா? முதல்ல ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் புழுங்கரிசி போட்டுக்கோங்க. இதோட எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் இது வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போட்டுடலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலைஞ்சி ஊற வச்சிடலாம். இது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இட்லி மாவு ஆட்டுற மாதிரி இது நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா, இல்லை ரொம்ப குறைன்னு கொஞ்சம் குறைப்பாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைப்பாக கூட அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், பொடி பண்ணது வெல்லம். பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் உங்களுக்கு இனிப்பு தேவை பொறுத்து. இன்னும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க, இல்லை கூட சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரையிடும். வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சக்கப்புறம் கொஞ்சம் வடிகட்டி இதை ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சி இப்படி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 3 ஏலக்காய் இதில் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. விஸ்கு வச்சு கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி தட்டாமல் இருக்கணும். இது கட்டி தட்டாமல், இதை அடிப்பிடிக்காமல் நல்லா கலரணும். இது கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லெண்ணெய் தான் இதுக்கு உடம்புக்கு நல்லது. இது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வயசானவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இது சாப்பிட்லாம். இது சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிடும்போது சுகர் குறையுது. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கும்போது உங்களோட உடம்புல இருக்க சூட்டு தணிக்குது. இதுவே வயசுக்கு வந்த பொண்ணாக இருந்தால் இது கலரி கொடுப்பாங்க. வயசுக்கு வந்தோன்னே இது கலரி கொடுப்பாங்க. எதுக்குன்னா உடம்புல இருக்க சூட்டு மட்டும் தணிக்கிறது இல்லை, இது உடம்பை குளிர்ச்சியாக பார்த்துக்குது. வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால
வயிற்றுல புண்ணெல்லாம் ஆற்றும். ஸோ இது வந்து எப்பெல்லாம் வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமாக இருக்காங்களோ அந்த டைமில் இது செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பும் வந்து வலுப்படும். அவங்களுக்கு வயிற்று வலி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் நல்லா கைவிடாமல் கலரிக்கோங்க. இது கலரில் தான் இப்போ பக்குவமே இருக்குது. கலர்னதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா இது கலரிக்கோங்க. குறைஞ்சது ஒரு இதுவாவது வேணும் உங்களுக்கு, ஒரு டம்ளர் எண்ணெயாவது வேணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இது. அது மட்டும் இல்லை, இது கர்ப்பமாக இருக்கவங்களும் இது சாப்பிட்லாம். ஆஃப்டர் த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் கூட இதை வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும், பால் நிறைய சுரக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, இப்போ பாலே சுரக்க மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கும் இது மாதிரி இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பாலும் அதிகமாக சுரக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் இதை வந்து வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகமாக கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் இது நல்லது. உடம்புல அவங்களுக்கும் வந்து வெயில் அதிகமாக சுற்றுவாங்க, அவங்களுக்கு பாடிலாம் ரொம்ப ஹீட் ஆகும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இது செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட சூடு தனியும், உடம்பு சூடு தனியும். இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பை வந்து குளிர்ச்சியாக்கும். ஒரே பாடி சேம் ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். சுகரும் மெயின்டைன் ஆகி ஒரு லெவலுக்கு மெயின்டைன் ஆகி கரெக்டாக வரும் உங்களுக்கு. என்னடா சுகரு கரெக்டாக இருக்கும்னா, ஏன்னா இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். ஏன்னா வெந்தயம் போட்டிருக்கனால கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை தெரிய தான் செய்யும். நம்ம வெல்லம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் கசக்க தெரியும். அதனால் நீங்கள் இதை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வருதுங்களா, சுத்தமாக உள்ள ஒட்டாமல் அப்படியே வருது. இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். சுத்தமாக ஒட்டல. ஸோ இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிக்குவோம். நம்மளோட வெந்தய களி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி ஒரு டேஸ்டியா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன பண்ணணும், நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.